கரெக்டா தானே வாதாடி இருப்ப. எப்படி அஜய் மிஸ் ஆச்சு? உன்னோட டேலண்ட்டுக்கு அப்படி இருக்கும்போது நீ எப்படி அஜய் மிஸ் பண்ண? அஞ்சலி, நம்ம இந்த வீட்டை விட்டு போய் வெளியே வீடு எடுத்து தங்கிக்கலாமா? நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ சம்பந்தமே இல்லாம பேசுற. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. நான் வீடு பார்த்தா என் கூட வருவி. நம்ம நல்ல ஒரு பிளாட்டா பார்த்து போயிடலாம். எதுக்கு? இந்த வீட்ல உனக்கு என்ன பிரச்சனை? அஞ்சலி, நம்ம 2 பேரும் போய் தனியா நிம்மதியா வாழலாம். எனக்கு புரியல. நிம்மதியா வாழலாமா? இங்க யாரோ நிம்மதியை கெடுத்தா இந்த வீட்ல உனக்கு அப்படி என்ன பிரச்சனை? என்னாச்சு அஜய்? ஒரு கேஸ் தோத்துட்டு வந்ததுக்காக இந்த வீட்டை விட்டே போலான்னு சொல்றேன். அப்பா பேசினதுல ஹர்ட் ஆயிட்டியா? அவர் உன்னை திட்டவே இல்லையே, ஆதங்கத்துலதான் பேசினாரு அஜய். கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் உன்னை எவ்வளவு மரியாதையா நடத்திட்டு இருக்காருன்னு நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன அஜய் பிரச்சனை? அஞ்சலி, நம்ம 2 பேரோட நல்லதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நம்ம இங்க இருந்து போயிடலாம். இங்க இருந்தா நமக்குள்ள தான் தேவையில்லாம பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும்? நீ என்ன பேசுறன்னு எனக்கு எதுவும் புரியல அஜய். அவர் அப்படி எல்லாம் செய்ய மாட்டாரு. ஓ அஞ்சலி, அவரை உன்கிட்ட தப்பா காட்டணும் எனக்கு எந்த அவசியமும் இல்ல. அதனாலதான் டீசென்ட்டா எதுவும் சொல்லாம இங்க இருந்து போயிடலாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். உன் அப்பா இந்த ஃபீல்ட்ல 0 ஆக்கி உன்னையும் என்னையும் பிரிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. நான் கூட உங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தேன்ல, சொந்த மருமகனை தோக்கடிக்க அவரே ஆல் செட் பண்றான்னா அதுக்கு பேர் கிரிமினல் தானே? ஆனா அத நியாயப்படுத்த நீ அப்பாவை பத்தி என்னென்னமோ சொல்ற. உனக்கு மனசாட்சியே இல்லையா? அப்பா நல்லவராவே இருக்கட்டும், நான் தான் தப்பு பண்ணதாவே இருக்கட்டும், எனக்கு வாதாட தெரியல, அதனால நான் தோத்து போயிட்டேன். இது போதும் உனக்கு? இங்க பாரு, எனக்கு இந்த வீட்ல இருக்க பிடிக்கல. என் கூட உன்னால வர முடியுமா? முடியாது. உன் வீட்டுக்கு வரதுன்னா வரேன். அது இல்லாம அந்த பிளாட்டுக்கெல்லாம் கூப்பிடுறல. யார் இந்த வேலையை பாத்துருப்பா? இது ஒண்ணும் புரியலையே. என்னங்க தேடுறீங்க? பாரு பல்லவி, யாரும் என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. யாரு கேட்டு இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க? யார் இதை பண்ணிருப்பா? இல்ல நான் தான். நீதானே? நீ எதுக்கு இதெல்லாம் பண்ண? இல்ல உங்க ட்ரெஸ்ஸும் என் ட்ரெஸ்ஸும் முன்ன பின்ன கலைஞ்சிருந்துச்சா, அதனாலதான் எடுத்து நீட்டா அடுக்கி வச்சேன். அதனால அப்படிதானே இருந்துச்சு. இப்ப என்ன திடீர்னு? இல்ல கன்ஃபியூஸ் ஆக கூடாதுன்னுதான். இதுல என்ன கன்ஃபியூஷன் ஆக போகுது? நான் என்ன ஓ ட்ரெஸ் எடுத்து போட்டுக்க போறேன்னா இல்ல நீ ஏன் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்க போறியா? அதாவது அங்கங்க இருந்த மாதிரி அப்படியே இருக்க வேண்டியதானே. நீ எப்படி வச்சிருக்க? இந்த பெரிய கபோர்டு ஃபுல்லா நீ எடுத்துப்ப. எனக்கு தம்மு தூண்டு இடம், அதுவும் கீழே ஒரு ஓரமா. ஆமா, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இல்லங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என் ட்ரெஸ் கொஞ்சம் நிறைய இருந்தது, அதான். இருக்கட்டும், அதுக்குன்னு இப்படியா? கொஞ்சம் இறக்கம் காட்டக்கூடாது. உடனே தலைமையில ஏறி உட்காந்து மிளகா அரைச்சிட வேண்டியது. சாரிங்க, தெரியாம பண்ணிட்டேன். இப்பவே வேணா நான் மாத்தி வச்சிடுறேன். ஏய், என்ன பாத்துட்டே நிக்கிறேன்? ஒண்ணும் இல்லங்க. நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ள எல்லாத்தையும் இருந்த இடத்துல அப்படியே வைக்கிறேன். உனக்காக வேணா ஒரு போர்ஷனை சேர்த்து எடுத்துக்கோ, அவ்வளவுதான் விட்டு தர முடியும். மத்தபடி என் கபோர்டு என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். இனிமே என்ன செய்யறதா இருந்தாலும் என்ன கேட்டு செய். சரிங்க. இவன் அவன் வழியிலே போய் கவுக்கலான்னு பார்த்தா உஷாராயிட்டானே. இவனாலும் என்ன பண்றது? வர கோத்துக்கு. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏன் ட்ரெஸ் எல்லாம் கீழே போட்டு காலையில மேய்ச்சிட்டு இருக்க? ஐயோ இல்ல, மிதிக்கலாம் இல்லங்க. மொத்தமா எடுத்து மேல வைக்கும்போது கீழே விழுந்துருச்சு. சாரிங்க, சத்தியமா கீழே தாங்க விழுந்துச்சு. யாராவது ஹஸ்பண்டோட துணியை கீழே போட்டு மிதிப்பாங்களா? தெரியாம கால் பட்டுருச்சுங்க. தெரியாம பட்டுருச்சு, நிஜமாதான். ஐயோ கடவுளே. ஒழுங்கா எல்லாம் எடுத்து மேல வை. அப்போதான் கரெக்டா இருக்கு. இப்படிதான் இருக்கணும் பல்லவி. அண்ணா, நீ சொல்லுங்க. இன்னைக்கு நீ ஆபீஸ் போக வேண்டாம். எதுக்கு அண்ணி? உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச 1 மாசம் ஆயிடுச்சுல்ல, 2 பேரும் திருத்தணி போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துருங்கன்னு அப்பா லீவு போட்டா திட்டுவாரு. நான் அவர்கிட்டயும் சொல்லிட்டேன். பல்லவி, நீ குளிச்சு ரெடி ஆகு. சரிக்கா.